எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். அவனோட அண்ணன் கிட்ட இருந்து கால் வருது. அவன் யூஎஸ்ல இருக்கான். அவன் என்ன சொன்னான்னு தெரியல. உடனே ஹீரோ, நான் அர்ஜென்ட்டாக இப்போ யூஎஸ்க்கு போகணும், ஒரு பிரச்சனை. ஆனால் கவலைப்படாத, கொஞ்ச நாள் ரிட்டர்ன் வந்துடுவேன், எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போயிடுறான். ஸோ அவனுமே ரிட்டர்ன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் வெயிட் பண்ணுறாங்க திரும்ப வரவே இல்லை. அவன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போயிருப்பான். அந்த நம்பருக்குமே கால் பண்ணி பார்க்குறா, எந்த ரிப்ளையுமே இல்லை. இப்படியே ரொம்ப நாள் போயிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயினும் வந்து ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. கால் வருமான்னு பார்க்குறாங்க, எதுவுமே வரவே மாட்டுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவளால் தாங்க முடியல. இல்லை, நானே யூஎஸ்க்கு போகிறேன், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. உடனே ஹீரோயினோட அண்ணன் வந்து தடுக்கிறான். இங்கே பாரு, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ஷி கிட்ட பேசினேன். பேசுனீங்களா? அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அது என்னாச்சுன்னே தெரியல, என்ஷி இனிமே இங்கே வரமாட்டானா, உன்னை வெயிட் பண்ண வேண்டான்னு என்ஷியோட அண்ணன் எங்களை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் சொல்கிறத நம்ப மாட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. இல்லை, நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, நான் என்ஷிக்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிச்சிருப்பா. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே தான் இருக்கும், ரொம்ப நாள் போயிட்டே தான் இருக்கும். இவ வந்து எப்போவாது என்ஷி திரும்ப வீட்டுக்கு வருவான், இல்லை ஃபோன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி காத்துட்டே தான் இருப்பா. அப்போ ஒரு நாள் உண்மையாகவே ஹீரோ கிட்ட இருந்து கால் வரும். இவளும் உடனே, என்ஷி இது நீ தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் தான் அப்படின்னு அவன் சொல்லுவான். என்ஷி என்னாச்சு, நீ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்காக இங்கே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ எப்போ வருவ என்ஷி அப்படின்னு கேட்கும் போது கால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். உடனே இவன் மறுபடியும் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவா. பாவம், இப்படியே தனிமையில அவளோட நாள் போக ஆரம்பிக்கும். தென் இப்போ சீனை கட் பண்ணால் 2021 நடக்கிறத காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ மறுபடியும் வந்து பேசுகிறான். அப்போ அவள் ரொம்ப போதையில் இருக்கா. திட்டுறா, உனக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண தெரியுமா, எதுக்கு என்னை விட்டுட்டு போனேன், இப்போ எதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப வந்திருக்க உன்ன அப்படின்னு சொல்லி அழறா. அவன் உடனே, இங்கே பாரு, நான் பண்ணது தப்பு தான், ஆனால் அதுக்கு என்ன தண்டனை வேணாலும் கூட நான் ஏற்றுக்கிறேன். இல்லை, நான் எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டேன், முதல்ல ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லு, எதுக்கு நீ இப்போ இங்கே வந்திருக்க அப்படின்னு அவன் கேட்க, உன் கூட சேர்ந்து ஒன்றா வாழ்கிறதுக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். எனது என் கூட சேர்ந்து ஒன்றா வாழ்கிறதுக்கா? அதெல்லாம் முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவோ நீ இறந்து போயிட்ட, இனிமேல் என்னை தேடி வராத அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அந்த பிளேஸ்லேருந்து வரா. பாவம், இதை கேட்கும் போது ஹீரோவுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஹீரோயின் அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறாங்க. அது என்னென்னா, ஹீரோ அப்ராடுக்கு போவான்ல, அதுக்கு அப்புறமாவும் ஹீரோயின் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. 2017 வரும், இவ காலேஜ் முடிச்சு கிராஜுவேஷன் அட்டன் பண்ணுவா. அதுக்காவது ஹீரோ வருவானா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பா. பட் அப்போது திடீர்னு அந்த பிங்க் ஸ்னோ இருக்கும்ல, அது கொட்ட ஆரம்பிக்கும். உடனே இவ, பிங்க் ஸ்னோவா அப்படின்னா என்ஷி வந்துட்டானா அப்படின்னு வேகமாக மாடிக்கு போனா, அங்கே என்ஷியே இருக்க மாட்டான். ஏதோ ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டுக்காக அங்கே இருக்கவங்க பிங்க் ஸ்னோ கொட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப கோவம் வரும். கிராஜுவேஷன் முடியும் போது என்னை பிங்க் ஸ்னோ பார்க்க கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொன்னல, ஆனால் எல்லாமே போய் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவமா அவ கழுத்துல இருக்க செயினை அறுத்து தூக்கி எரிஞ்சிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போயிருப்பா. ஸோ அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவள் சோகமாக வந்துட்டு இருக்கும் போது அப்போ அந்த பிளேஸ்க்கு அவளோட கரண்ட் லவர் கு இருப்பான்ல, அவன் வருவான். ஸோ அவன் வந்து இவ சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு புரிஞ்சுப்பான், இவ இன்னுமே பழசுலேருந்து வெளியே வரலன்னு. ஸோ அவன் என்ன சொல்லிடுவானா, இங்கே பாரு, இப்போ தான் நம்ம கொஞ்ச நாளாக டேட் பண்ண ஆரம்பித்தோம், அதோட எனக்கு புரியுது உன்னால் என்ஷியை மறக்கவே முடியலன்னு, நீ இதனால் எந்த டிசிஷன் எடுத்தாலுமே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது, ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ திடீர்னு காலையிலேயே யாரோ கதவை தட்டுறாங்க. என்னென்னு பார்த்தா செக்யூரிட்டி தான். மேடம், உங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் ஏதோ வாட்டர் லீக் ஆகுது போல், கொஞ்சம் வந்து என்னென்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் வந்து பார்க்குறா. அது ஹீரோவோட வீடு தான். உடனே ஹீரோவுக்கு கால் பண்ணுறா, அவன் எடுக்கலை. ஸோ உடனே ஸ்பேர் கீ எங்கே இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு திறந்துட்டு உள்ளே போனால் வீடு ஃபுல்லாக தண்ணி. பட் அது அங்கே பிரச்சனை இல்லை. பார்த்தா அங்கே உண்மையாகவே அந்த ரூம் ஃபுல்லாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோயின் கிராஜுவேஷன் டைமில் செயினை கழட்டி தூக்கி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த செயினுமே அங்கே தான் இருக்குது. இதை பார்த்த உடனே இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு வேகமாக அவளோட அண்ணனை பார்க்கணும்னு சொல்லி தான் கிளம்பி வரா. வந்துட்டு, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட என்ன மறைக்கிறீங்க, இது நான் கிராஜுவேஷன் டைம் அப்போ கழட்டி தூக்கி எரிஞ்ச செயின், இது எப்படி இந்த டைமில் அந்த என்ஷியோட வீட்டுக்கு போணுச்சு, உங்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று தெரியும், என்கிட்ட மறைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ அவங்களுமே வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோ எதுக்கு அந்த டைமில் யூஎஸ்க்கு போயிருப்பான் அப்படின்னா, நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டிவோர்ஸ் ஆகியிருக்கும். ஸோ ஹீரோவோட அப்பாவுமே அவங்க அம்மா விட்டுட்டு எங்கேயோ போயிருப்பாரு. இதனால அவங்க அம்மா ரொம்ப சோகத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து அவங்க அம்மாவை பார்க்க யூஎஸ்க்கு வந்திருப்பான். பட் அப்படி அவன் வரும்போது அவன் கண்ணு முன்னாடியே அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க.
இதை பார்த்ததுக்கப்புறம் ஹீரோவால் தாங்கவே முடியாது. அவன் ரொம்பவே மென்டலி உடஞ்சு போயிடுவான். உடம்பும் ரொம்ப சரியில்லாமல் போயிடும். மென்டலியும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவான். அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே அவன் இருக்க மாட்டான். ரொம்ப நாளைக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல்லே இருந்திருப்பான். ஸோ அதனால தான் இவன் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவனோட அண்ணனுமே கால் பண்ணி இனிமே வெய்ஹாங்க அவனுக்காக வெயிட் பண்ண வேண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோவுக்கு லைட்டாக தெளியும். அப்போ தான் அவன் ஹீரோயினுக்கு கால் பண்ணியிருப்பான். அப்போவுமே எதுவும் பேச மாட்டான். ஹீரோயின் குரலை கேட்ட உடனே கட் பண்ணிடுவான். அவனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும். அவன் மென்டலி ஸ்டேபிளாகவே இருக்க மாட்டான். அவங்க அம்மா இறந்து போனது திரும்ப திரும்ப மைண்டில் ஓடிட்டே இருக்கும். பட் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ஹீரோயின் கூட இருந்த நினைவுகள் அதுவுமே கண்ணு முன்னாடி வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் வரும். எப்படியாவது இப்படி இருக்க என்னோட மனநோயை தடுத்து நான் அவ கூடயே போய் வாழ மாட்டேனா அப்படின்னு ஒரு ஏக்கம் வரும். ஸோ அதனாலேயே அவன் திரும்பவுமே ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க ஆரம்பிப்பான். ஸோ இப்போ ஹீரோயினுக்கு இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹீரோயினோட அண்ணன் சொல்கிறான். இதை கேட்ட உடனே அவளால் ஏற்றுக்கவே முடியல. வேகமாக போய் ஹீரோவை பார்த்து தான் அவள் பேசுகிறா. எதுக்கு இவ்வளோ நாளாக இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்னு கேட்க, அது என் கூட சேர்ந்து நீயும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். என்னது அப்படின்னா நீ நல்லவன் ஆயிட்ட, நான் இப்போ கெட்டவள் ஆயிட்டேன்ல, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, உன் கூட இருக்கணும்னு எவ்வளோ ஏங்கின தெரியுமா அப்படின்னு அவ சொல்ல, எனக்கு அது தெரியும். ஆனால் அதுக்காக என்னோட கஷ்டத்தை உன்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதை முடிவு பண்ணுறதுக்கு நீ யாரு அப்படின்னு அவ கேட்குறா. இங்கே பாரு, நீ உன் இஷ்டத்துக்கு ஒரு முடிவையும் எடுப்பியா? எனக்கு என்ன வேணும்னு நீ ஒரு டைம் அவதி கேட்டியா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அவள் ஹக் பண்ணிட்டு, என் சந்தோஷமே நீ மட்டும்தானே, நீ இல்லாமல் என்னால் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிக்கிறா. அப்பா அவன், என்னோட நிலமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அந்த நிலமையில கண்டிப்பாக என்னால் உன் கூட இருக்கவே முடியாது. அதனால தான் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு உன்னை விட்டு நான் பிரிஞ்சே இருந்தேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நினைவு திரும்பும் போதெல்லாம் எனக்கு உன்னோட ஞாபகம் வர ஆரம்பிச்சிது. நான் உன்னோட கிராஜுவேஷனுக்கும் வந்தேன். அங்கே நீ அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறத பார்த்தேன். ஆனால் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அங்கே பிங்க் ஸ்னோவை நான் வர வச்சிட்டேன். ஆனால் அதை பார்த்து நீ தான் கோவத்தில் அந்த செயினை தூக்கி போட்டுட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் நான் தான் அதை போய் எடுத்தேன். இதோ பாரு, இப்போ மறுபடியும் உன்னை சந்திக்கவே 7 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்கும் போது ஹீரோனால தாங்கிக்கவே முடியல. இனிமேல் என்னானாலும் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இப்போ எல்லாரும் ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ அங்கே இருக்கவங்க, சரி சரி உங்கள் அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கும் ஒரு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும் போது அப்போ டக்குன்னு ஹீரோ மயங்கி கீழே விழுந்துடுறான். என்னாச்சுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோ இவ்வளோ நாளாக உடம்பு சரியில்லாமல் இருப்பான்ல, அதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருப்பான், மெடிசன்லாம் எடுத்துகிட்டு இருந்திருப்பான். அதோட சைடு எஃபெக்டாக ஹீரோவோட லிவரு, கிட்னி, அவனோட போன்ஸுன்னு எல்லாமே போயிடுச்சான். ஸோ இன்னும் அவன் கொஞ்ச நாள் மட்டும்தான் உயிரோடு இருப்பான் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. ஹீரோயினால் நம்பவே முடியல. இத்தனை வருஷம் கழிச்சு அவனை திரும்ப பார்த்துருக்கா. அப்போ கூட இப்படி ஒரு சூழ்நிலை தான் வரணுமா அப்படின்னு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை மனசுக்குள்ளே வச்சுட்டே ஒரு மாதிரியாக ஹீரோவை பார்க்க வர அவனுக்கு தெரிஞ்சிருது ஏதோ கஷ்டமாக இருக்குன்னு. என்னாச்சு, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா தானே வந்திருக்கு அப்படின்னு கேட்க, அவள் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழ ஆரம்பிக்க இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்போது நம்ம ஹீரோயின் அவங்க அண்ணனோட வெட்டிங்காக அந்த கல்யாண பொண்ணுக்கெலாம் ட்ரெஸ் எடுப்பாங்கல்ல, அதுக்காக போயிருக்காங்க. அப்போ அங்கே இருக்க பொண்ணுமே, நீயும் ஒரு ட்ரெஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குறா. பட் அப்போ அவளால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே அழுகையாக வருது. எனக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதை யார்கிட்டையும் நான் காமிச்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு மேலே என்னால் எதையும் தாங்க முடியும்னு தோணலை. 7 வருஷம் நாங்கள் பிரிஞ்சிருந்தோம். அவனுக்கு அப்படி ஒரு கஷ்டம் இருந்துமே இப்போ ஒன்று சேரலான்னு நினைக்கும் போது கூட இப்படி தான் விதி விளையாடணுமா, ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு, இனிமே விதி என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் எதையும் பார்த்து பயப்படுறதா இல்லை, எங்களுக்காக நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு அவள் ஒன்று டிசைட் பண்ணுறா. அது என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஹீரோவுக்குமே அவன் இன்னும் கொஞ்ச நாளில் இறந்து போக போகிறான்னு தெரிஞ்சிருது. ஸோ அவனோட அண்ணன்கிட்ட, நம்ம ஹீரோவோட அண்ணன்கிட்ட எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு பேசுகிறான். நான் இறந்து போனதுக்கப்புறம் நீங்கள் தான் வேகாங்க பத்திரமா பார்த்துக்கணும், என்னோட பிஸ்னஸை நீங்கள் தான் எடுத்து நடத்தணும், அதில் வர ப்ராஃபிட்டை வச்சு நீங்கள் வேகாங்க பத்திரமா பார்த்துக்கோங்க. அதோட அவளுக்கு ஒவ்வொரு டைம் பர்த்டே வரும்போதும் மறக்காமல் கேக்லாம் வாங்கிட்டு போய் செலிப்ரேட் பண்ணுங்க, சரியா? அப்புறம் அவள் முன்னாடி என்னை பற்றி தயவு செஞ்சு பேசாதீங்க. கண்டிப்பாக அதை நினச்சி ரொம்ப கவலைப்படுவா. ப்ளீஸ், நான் இல்லாத டைமில் அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்கும் போது அங்கே இருக்கவங்களுக்கு தாங்கவே முடியல. இருந்தாலும் அவங்க, டே நாங்கள் ஏன்டா வேகாங்க பார்த்துக்கணும், நீ உன் உடம்ப சரி பண்ணிவிட்டு நீயே உன் லவ்வரை பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு இதை கேட்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ ஹீரோயின் ஓடி வர உடனே ஹீரோ கண்ணெல்லாம் தொடச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோயின் கூட சேர்ந்து ஒன்றா விளையாட ஆரம்பிக்கிறான். தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது.
அண்ட் அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோனோட அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போகுது இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி ஏதோ கல்யாணத்துக்கு எப்படி வர்றது, நடக்கிறதுலாம் ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணணுமா. ஸோ அதுக்காக அவங்க அந்த வெட்டிங் ஹாலுக்கு வர்றாங்க. அப்போ ஒரு சவுண்டு, "ஏய் கல்யாண பொண்ணு வந்துட்டா பாருங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு. "கல்யாண பொண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா, அங்க கல்யாண ட்ரெஸ்ல வந்துகிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு கிடையாது. ஹீரோயின் தான் வந்துட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே ஹீரோவும், "என்னாச்சு?" அப்படின்னு போம்போது, "யன்ஷி, நான் போறதுக்கு இடமே இல்லாம இருந்தேன். நீ தான் எனக்கு ஒரு வீடு குடுத்த. என் பர்த்டேவை யாருமே கொண்டாடினது கிடையாது. நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து அத செலிப்ரேட் பண்ண. யாருமே என்ன நம்பாதப்ப கூட நீ என் கூட இருந்த. உன் கூட இருக்கும்போது எனக்கு அவ்ளோ பாதுகாப்பா இருந்தது. ஆனா என்ன பண்றது? நம்மளால கடைசி 7 வருஷத்துல ஒண்ணா இருக்க முடியல. அது மட்டும் தான் ஒரே வருத்தம். மத்தபடி எனக்கு உன் கூட இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். யன்ஷி, நீ என்ன உன்னோட மனைவியா ஏத்துக்கிறியா?" அப்படின்னு சொல்லி இவ ப்ரொபோஸ் பண்றா. அவனுமே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப இவ செயினை எடுத்து நம்ம ஹீரோவோட கழுத்துல போட்டு விடுறா. அத பார்த்த உடனே ஹீரோ, "ரொம்ப நன்றி என் வாழ்க்கையில நீ வந்ததுக்கு. ஆனா எனக்கும் என்ன வருத்தம்னா, கடைசி 7 வருஷத்துல என்னால உன் கூட இருக்க முடியலையே அதான். அந்த 7 வருஷத்துல உன்னை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அந்த 7 வருஷம் உன்னை பிரிஞ்சிருந்ததுக்கு பிராயச்சித்தமா அடுத்த 100 வருஷம் உன் கூட சேர்ந்து வாழணும்னு தான் நினைப்பேன்" அப்படின்னு சொல்ல, "நானும் தான்" அப்படின்னு ஹீரோயின் அப்படியே போய் கிஸ் பண்றா. ஹீரோவும் கிஸ் பண்றான். இத பார்த்து அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கரெக்ட்டா இதோட இந்த மூவி முடியுது. பட் அப்போ வேகாங் பேசுறத நமக்கு காமிக்கிறாங்க. "எங்களுக்கு இந்த மாரி ஒரு முடிவு கிடைச்சத விட, இன்னும் கொஞ்சம் சந்தோஷமான முடிவா கிடைச்சிருக்கலாம். என்ஷி அப்ராடுக்கு போனதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒண்ணாவே காலேஜுக்கு போனோம். ஒண்ணாவே கிராஜுவேஷன் அட்டெண்ட் பண்ணோம். ஒண்ணா படத்துக்கு போனோம். கடல பார்க்க போனோம். இப்படியே சந்தோஷமா எங்க வாழ்க்கை போணுச்சு. நாங்க டேட் பண்ண ஆரம்பிச்சு கரெக்ட்டா 9 வருஷம் கழிச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆனுச்சு. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்ததுக்கான முடிவு தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கணும். அப்படி இருந்திருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்" அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா முடிக்கிறாங்க. இந்த ட்ராமா ரொம்பவே லவ்வா இருந்ததுல, என்னதான் ஒரு வகையில ஒரு குட்டி சேட் எண்டிங்கா இருக்க போகுதுனாலுமே, நமக்கு அந்த எண்டிங்க காமிக்காம ஒரு ஹாப்பியான எண்டிங்க காமிச்சு தான் முடிச்சிருக்காங்க. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்ததா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.